நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, எல்லோருக்கும் ஆடி மாத வாழ்த்துக்கள். ஆமாங்க, மாதம் எப்படி இருந்தால் என்ன, நாம் மாசாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த மாதத்துலேருந்து நாம் மாசாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியை பற்றியும் நான் பேச போகிறேன். பார்க்கலாமா? முதல்ல ஆடி மாதத்தில் பொதுவாக இந்த உலகத்தில் நாம் எதை சந்திக்க போகிறோம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட ராசிகளை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகுது. 6 மாதம் நமக்கு உத்தராயண புண்ணிய காலம், இது அடுத்தது தட்சிணாயன புண்ணிய காலம்னு பேர். இந்த நேரம் இரவு பொழுது அதிகம் ஆடியிலிருந்து, அதே நேரத்தில் நமக்கு பகல் பொழுது குறைவாகும். இந்த தட்சிணாயன காலத்தில் நான் இதை பற்றி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். ஆடி பண்டிகைன்னு கொடுத்து ஞாயிற்றுக்கிழமைக்கு ரிலீஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு, நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகுது. அதோடைய மாதமாக இது ஆரம்ப மாதமாக இருக்கிறதுனால அனல் காற்று அதிகமாக வீச வாய்ப்பு உண்டு. அனல் காற்று, நிறைய காற்றோடைய வேகம் அதிகமாக இருக்கும். காற்றினால் பிரச்சனை ஏற்படும். இந்த கூரை வீடு இருக்கிறவங்க, எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் கவனமாக இருங்க. நல்லா கவனிங்க, இது பொதுவான பலன் கொடுக்குறோம். இதில் 12 ராசியும் உடன்படிக்கை இருக்குது. இந்த தவறுகளை, இந்த கவனக்குறைவுகளை நம்ம செய்யாமல், அதாவது கவனக்குறைவை கண்டுக்காமல் இருந்துட்டோம்னா நமக்கும் பாதிப்பு வரும். அப்போ இதெல்லாம் கவனமாக இருக்கிறதுக்கான பதிவு. இந்த ஆடி மாதத்தில் காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும், அதுவும் அனல் காற்று அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நெருப்பு மூலமாக பாதிப்புகள் ஏற்படும். இப்போ காற்று அதிகமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்போ நெருப்பு பொருட்கள்லாம் பத்திரமா தான் வச்சுக்கணும், இல்லைங்களா? அதனால் அதில் கவனமாக இருங்க. புழுதி காற்று அதிகமாக இருக்கும். காற்று பார்த்திங்கன்னா திடீர்னு மண்ணெல்லாம் அடிச்சுட்டு செம்மையாக கொண்டு போகும். இந்த 2 வீலரில் போகிறவங்க, நடந்து போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாக போங்க. இதோ கடந்துடலாம், இதோ 2 நிமிஷம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஒரு பொருளை வச்சுட்டு, ஒரு 2 வீலரை வாசலில் வச்சுட்டு போனால் கூட அது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. டக்குன்னு ஒரு காற்றுல சாஞ்சி போகலாம், அதில் ஏதாவது பொருள் இருக்கும், அந்த பொருள் கீழே விழுந்துடலாம். இதனால் மனசு கஷ்டம், விரயம், இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இப்போ நம்ம சொல்கிறோம். ஆக காற்றோடைய அதிகம் வேகம் இருக்குது, புழுதி காற்று. அடுத்தது மழை இந்த வாரம், இந்த மாதத்தில் வாரத்தோடைய முதல் பகுதியிலேயே ஒரு மழை நம்மளை வாட்டி எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் சூறாவளி மழை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆந்திரா போன்ற இடங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. கேரளா, ஆந்திரா போன்ற இடங்களில் இந்த மழையின் வேகம் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. கர்நாடகாவில் எதிர்பார்த்த மழை இருக்காது, குறையும். புதிய கண்டுபிடிப்புகள் இந்த மாதத்தில் வாய்ப்பு உண்டு. சில விஷயத்தை புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டுபிடிப்புகள் நிச்சயமாக நடக்கும். அது நம்மக்கிட்டேயே நடக்க ஆரம்பிக்கும், உலக அளவில் நடக்க ஆரம்பிக்கும், விஞ்ஞான அளவில் நடக்க ஆரம்பிக்கும். சில பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா, சில நிறுவனங்கள்லாம் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இந்த டைம் உங்களுக்கு புதிய விஷயங்கள் வெளியில் வரப்போகுது. விளையாட்டுகளில் வெற்றி கிடைக்க போகுது. இந்தியா எந்த போட்டிகளில் விளையாடுதோ அதில் ரொம்ப சின்சியராக இன்ட்ரெஸ்டாக விளையாடுறாங்கன்னா அந்த போட்டியில் கண்டிப்பாக இந்த மாதத்தில் வெற்றியை பெறுவார்கள். அது எந்த போட்டியாக இருந்தாலும் அதில் இந்தியாவுடைய வெற்றி உறுதியாக்கப்பட வாய்ப்பு இருக்குது. நமக்கு உடம்பு சம்பந்தமாக விஷயங்கள் என்னென்னா, பெரும்பகுதி பேருக்கு இந்த மாதத்தில், ஆடி மாதத்தில் வயிறு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதாவது ஸ்டொமக் பெயின், ஏதாவது சாப்பாட்டின் காரணமாகவும் காற்றோடைய வேகத்தின் காரணமாகவும், சீதோஷ நிலைன்னு பேர். அதனால் தயவு செய்து ரொம்ப லாங் ட்ராவல் போகிறவங்க, நைட்டு கண்ணு முழிக்கிறவங்கலாம் எண்ணெய் தேய்ச்சி குளிங்க, உடம்பை ரொம்ப பார்த்துக்குங்க. கண்ணு வலி வர வாய்ப்பு நிறையா இருக்குது, வயிறு வலி வர நிறைய வாய்ப்பு இருக்குது, தலைவலி ஏற்பட வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக தலைவலிக்கு டேப்லெட் போட வேண்டிய கட்டாயமும் ஏற்படலாம். எல்லோரும் வெந்நீர் குடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், ஹாட் வாட்டர். இதெல்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் திட்டமிட்டு செஞ்சே ஆகணும். அடுத்தது அரசாங்கம் நிறைய திட்டங்களை கொண்டு வரப்போகுது. அரசாங்கம் இப்போ அடுத்த எலெக்ஷன் வேறு தமிழ்நாட்டில் வரப்போகுது. மாநில அளவு, மத்திய அளவில் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் எலெக்ஷன் வரப்போகுது. அதை பேஸ் பண்ணி கூட சில திட்டங்கள் அறிவிக்கலாம். மக்களுக்கு விருப்பமான திட்டங்கள், சர்க்கார் நிறைய ஏதாவது அனுமதிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்,
மக்கள் மீது ஒரு அன்பு பாசத்தை காட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால் சில திட்டங்கள் அறிவிக்க வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி துறை வாரியான மாற்றங்கள் ஏற்படும். இப்போ கவர்மெண்ட்டு நிறைய துறைகள் இருக்கும், போக்குவரத்து துறை, விளையாட்டுத்துறை, இதிலெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. ஆக இந்த ஆடி மாதம் நிறைய விஷயத்தை எதிர்பார்க்கலாம். உலகத்துடைய மாற்றத்தோடு அதில் நம்ம மாற்றம் அதிகமாக இருக்கணும். நம்மளும் ஏதாவது ஒரு மாற்றத்தை நோக்கி நம்மளோட மனசை பழக்கப்படுத்தணும், பயணப்படுத்தணும். அதுதான் நமக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். மாற்றம் ஒன்றே பல மாற்றங்களை உருவாக்கக்கூடிய நல்ல வழியை காட்டும். வாழ்த்துக்கள். இந்த மாதத்தில் பெரும்பகுதி நாம் உடம்பை பார்த்துங்க. பெயின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மற்றபடி பெரிய ஆபத்துகள் எதுவும் கிடையாது. மின்சார சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. மின்சாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் காற்றின் வேகத்தினால் மின்சாரம் அடிக்கடி துண்டிக்கப்பட வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும். துண்டிக்கிறதுக்கு நமக்கு என்னங்க சம்மந்தம்னு கரண்ட்டு போகாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க. திடீர்னு கரண்ட்டு போயிடும். மிக்சியை போட்டிருப்பீங்க, கரண்ட்டு போய்டும். என்ன பண்ணுறது? ஆடி மாதம்ல அப்புறம் கோயிலுக்கு எங்கேயாவது கிளம்பி போகிற நேரத்தில் கரண்ட்டில் என்னென்ன ஆகும்? மோட்டர்லாம் போட்டு தண்ணிலாம் பிடிச்சி வச்சுக்கிங்க. அப்போல்லாம் பைப்பில் அடித்தோம், கிணத்துல பிடிச்சோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போல்லாம் மோட்ரு போட்டு தான் குளிக்கிறோம். அதனால் திடீர்னு குளிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் வேணுமே. அதனால் எல்லாம் பர்ஃபெக்டாக இருங்க. இந்த மாதத்தில் மின்சார ரீதியாகவும் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ ஜாதகத்துக்குள்ளே போவோம். ஒவ்வொரு ராசியை பற்றி இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேஷ ராசி. மேஷ ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது? மேஷத்தை பொறுத்தவரை சூரிய பகவான் உங்கள் ராசியிலிருந்து 4வது வீட்டுக்கு வருகிறார். இதுவரைக்கும் 3வது வீட்டில் இருந்த சூரியன் 4வது வீட்டிற்கு வருகிறார். உங்கள் ராசியிலிருந்து 4th பிளேஸ். அந்த 4th பிளேஸுக்கு வர்றதுனால மேஷராசிக்காரர்கள் தன்னுடைய உறவினர்கள், தாயார், அம்மா சார்ந்த உறவினர்கள், அதே மாதிரி அடுத்த வகை உறவுகள், அது உறவுனாலே அதில் சகோதர சகோதரிகள், அம்மா அப்பா விட்டுருங்க, அந்த வகையில் பார்த்திங்கன்னா சில எதிர்ப்புகள் வர வாய்ப்பு உண்டு. அப்போ மேஷராசிக்காரர்கள் உறவுகளுடைய எதிர்ப்பை சந்திக்க வேண்டிய வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு. அப்போ அவர்களோடு கவனமாக பழக வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. உங்கள் சொந்த பந்தத்துக்காக ஒரு முடிவு செய்யலான்னா இருக்க வேண்டாம். எங்கள் அண்ணன் நினைக்கிறாரு, எங்கள் தம்பி நினைக்கிறாரு, எங்கள் தங்கச்சி நினைக்கிறாரு, இங்கெல்லாம் இப்போ வேணாம், இந்த கதையே வேண்டாம். அவங்க எதையாவது நினச்சிட்டு போவாங்க. நாம் என்ன நினைக்கிறோம் அதுதான் இந்த மாதத்தில் நாம் எடுக்கக்கூடிய முக்கிய முடிவு. இல்லைன்னா உறவுகளால் அலகழிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு வேலை ஈஸியாக முடிக்கிற வேலை சில உறவுகள் நம்மளை இழுத்து விட்டுடும். அப்போ உறவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10வது வீட்டை சூரிய பகவானுடைய இடத்திலிருந்து 10வது வீடாக மேஷம் வருகிறதுனால உங்களுடைய ராசிக்கு இருக்கிற இடத்துல நீங்கள் பண்ணுற ஒர்க்கு, வேலை பார்க்குற இடத்துல நமக்கு சில குடைச்சல்கள் கொடுப்பாங்க. சில பேர் நமக்கு என்ன பண்ணுவாங்க, மேஷராசிக்காரவங்களை நீங்கள் இந்த இடத்த விட்டு நகருங்கன்னு கூட குடைச்சல் கொடுக்கலாம். இல்லை வேலைகளில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பலு கொடுக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? இதெல்லாம் இப்போ எதுக்கு இந்த வீடியோ பார்க்குறீங்க? முன்கூட்டி இப்போ தயாராகிடணும். யார் என்ன பேச போகிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பதிலை இப்போயே தயார் பண்ணிவிடுங்க. இந்த மாதம் நீங்கள் சக்ஸஸாக இருப்பீங்க. பொதுவாக ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி உங்களை கேட்குறாங்க வீட்டில் இருக்கீங்களான்னு. நீங்கள் முதல்ல என்ன சொல்லணும்? அர்ஜெண்ட்டாக இப்போ தான் சென்னைக்கு போயிட்டுருக்கேன்னு சொல்லணும். இல்லை சென்னைக்கு போக போகிறேன்னு சொல்லணும். அப்புறம் ஏன்னா அவங்க ரொம்ப சாதுரியமாக கேட்பாங்க. வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டால் ஆமாங்கன்னா இதோ வரணுடுவான். மேஷராசிக்காரர்களே, வில்லங்கமான கேள்விகள் வெளி இடத்துலேருந்து வரும். இதான் 10வது இடத்த, அதாவது சூரியனுக்கு 10ல் போய் ராசி சந்திரன் உட்காரும்போது வில்லங்கமாக நமக்கு அமையும். நம்ம வர்த்தகம் பண்ணுற விஷயத்தில், வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் கஷ்டம். அதனால் யார் பேசினாலும், ஒரு அதிகாரிகளே உங்கள்கிட்ட பேசினா கூட கவனமாக பதில் சொல்லுங்கள். அவன் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிங்க. இல்லைன்னா ஒரு தோராயமாக பதில் சொல்லுங்கள். அதுதான் நல்ல விஷயம். அப்புறமா அவன் அடுத்த கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில் பேசிக்கலாம். அதை விட்டுட்டு ஏதாவது லூஸ் டாக் பண்ணிடாதீங்க. உண்மையை அதிகமாக பேசிடாதீங்க. மேஷராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானுடைய கணக்கை கொண்டு பார்க்குறோம். அதே மாதிரி சுக்கிரன் உங்களுக்கு 2வது வீட்டில் இருக்கிறதுனால மற்றவர்களால் தேவையில்லாத செலவுகள் வந்துடும். அதனால் ஃபினான்ஷியலில் மேக்ஸிமம் இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிங்க. அப்படி கையை அப்படி பிடிச்சிங்க, விட்டுறாதீங்க. மேஷராசிக்காரவங்க நிறைய அறிவுரைகள்லாம் சொல்லுவாங்க. குருவோடைய பலனில் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிங்க.
5வது வீட்டில் பூர்வீக புண்ணியஸ்தானம், சொந்த பந்தத்தினால நமக்கு ஏதாவது கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும், வாக்குவாதங்கள் ஏற்படும். எவனையும் கண்டுக்காதீங்க, காதலையும் வாங்கிக்காதீங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா 6வது வீட்டை பொறுத்த வரைக்கும் புதனுடைய இடமாக உங்களுக்கு இருக்குது. 1 2 3 4 5 6 புதனுடைய வீடு. அந்த புதன் பகவான் உங்களுக்கு வந்து ஒரு அனுகிரகத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. நல்ல நுண்ணறிவுகளை உங்களுக்கு கொடுப்பாரு. அரசாங்க காரியங்கள் அனுகூலத்தை கொடுப்பாரு. ஸோ உங்களுக்கு ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா கெடுதலான பலன்கள் இல்லை. கவனமாக இருந்தால் கெட்டது எதுவும் வராது. இதை நல்லா தெரிஞ்சுக்கிங்க. மேஷத்தை பொறுத்தவரை அனுகூலமாக இருக்கிறதுக்கு யாருக்கிட்ட எதை பேசணும்னு யோசித்து பேசினா இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் முழுமையாக வெற்றி பெற விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். பிள்ளையார் தான் ஆடி மாதம் முழுக்க பிள்ளையார். அது மாதிரி ஒரு அம்பாள், மகமாயின்னு சொல்லுவாங்க, மாரியம்மன். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய உள்ளூர் கிராம தேவதைன்னு சொல்லுவாங்க. எந்த ஊரில் இருந்தாலும் உங்கள் ஒரு தெருவில் இருக்கீங்க சார், நான் சிட்டியில் இருக்கேன், நான் என்ன பண்ணுறது, லண்டனில் இருக்கேன் அப்படின்னா உங்கள் ஊர் லண்டனில் நீங்கள் அடிக்கடி போகிற ஒரு அம்பாள் கோவில் இருக்கும். அந்த கோவில் அந்த அம்பாளை நினச்சிக்குங்க. அவ்வளோதான். அந்த அம்பாள் உங்களை வழி நடத்துவா, விநாயகர் உங்களை வழி நடத்துவார். வாழ்த்துக்கள். ஆடி மாதத்தை கொண்டாடுங்க. நிறைய இந்த ஆடி மாதத்தில் பண்டிகைகள் வருது. எல்லா பண்டிகைகள்லையும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளுடைய ஆன்மீகத்தை அதிகமாக வளர்ப்பதற்கும் அதேமாதிரி ஆன்மீக நாட்டம் அதிகமாக வருவதற்கும் இந்த மாதம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். வாழ்த்துக்கள். ரிஷப ராசி. ரிஷபத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3வது இடத்திற்கு சூரிய பகவான் வருகிறார். ராசிக்கு 3வது வீடு. இப்போ ராசிக்கு 3வது வீட்டுக்கு வரார் அப்படின்னா தேவையில்லாத விரோதங்களை எல்லாம் நமக்கு விலக்கிட்டு நல்ல நன்மைகளை கொடுக்க போகிறார். நிறைய நல்லதை கொடுக்க போகிறார். அதே மாதிரி பெரிய கவலைகள்லாம் இருந்திருக்கும். அந்த கவலைகள்லாம் அப்படி துச்சமாக சக்குன்னு போயிடும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பண வரவுகள் அதிகமாக அள்ளித்தர வாய்ப்பு இருக்குது. சின்சியராக நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தொழில் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சிருப்பீங்க. இப்போ அந்த பிஸ்னஸை பற்றி திங்கிங் வரும். இப்போ வந்து சில பேர் நண்பர்களை பற்றி எப்படி மாற்றி யோசித்து அவங்கள நம்ம பக்கம் எப்படி வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு உங்கள் கோவத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு மிகப்பெரிய அளவில் பிளானிங்லாம் போடுவீங்க. சக்ஸஸும் ஆவீங்க. இந்த பெரும் கோபம் வரும், சரியான கோபம் வரும் ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதத்தில். அப்படியே அந்த கோபத்தை உள்ளுக்குள்ளே அடக்கிக்கிட்டு வெளியில் தெரியாத மாதிரி காட்டுவீங்க பாருங்கள். பெரிய கில்லாடிங்க. ஏறத்தாழ நீங்களும் ஒரு நடிகராகவே ஆயிட்டீங்க, நடிகையாகவே ஆயிட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். இந்த ரிஷபராசிக்கு இந்த ஆடி மாதம் நமக்கு ஒரு திரைத்துறையில் வலம் வர மாதிரி உங்களை ஒரு வழிக்கு கொண்டு வரும். எல்லா வியாதிகளும் ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும். வியாதி பிரச்சனைகள் தீரும், மருத்துவ பிரச்சனைகள் தீரும். இது வரைக்கும் சில மருந்து மாத்திரைகள் வாங்க வேண்டிய கட்டாயங்கள்லாம் இருந்தால் அது முடிச்சுக்கலாம், நிப்பாட்டிப்போம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அதுமாதிரி கடல் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், கடல் கடந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல நிலைமை, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கும். ஆக ரிஷபராசியை பொறுத்தவரை நன்மை பெருகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு சுக்கிரன் உங்கள் இடத்துலையே இருந்து நல்லா சப்போர்ட் பண்ணுறதுனால ரொம்ப ஃப்ராங்காக இருங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தைரியமாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுங்கள், எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. இந்த மாதம் முழுமையாக சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பு உண்டாகும். மிதுன ராசி. தேவையில்லாத மனக்கவலைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, ஆனால் உங்களை சார்ந்தவங்களால் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு கிடச்சிடும். கூடுதல் பலம் கிடச்சா சந்தோஷம். இது பொறுப்பு, தலைவலி. அப்படின்னா என்ன, யாருக்கிட்டையும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. நான் கடைக்கு போகிறேன் ஏதாவது வாங்கணுமான்னு வீட்டில் உள்ளவங்கள கூட கேட்டுறாதீங்க. நீங்கள் ஒரே ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க, அப்படியே கடைக்கு போகும்போது 2 வீலரில் அப்படியே போகலாம், காரில் போயிட்டு ஜாலியாக அந்த பொருளை வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம அப்படியே ஒரு சின்னதாக ஒரு பானிபூரி சாப்பிட்டுட்டு ரொம்ப என்ஜாயில் ஒரு டிஎஸ் சாப்பிட்டுட்டு, அப்படி இல்லைன்னா ஒரு பியூட்டி பார்லர் போயிட்டு ஏதாவது கொஞ்சோண்டு அந்த என்ன சொல்லுவாங்க, பெண்களாக இருந்தால் ஐப்ரோ ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு இப்படி வரலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சரி, போகிற போக்கில் பக்கத்து வீட்டுக்காரங்க, அடுத்த வீட்டுக்காரவங்க, இல்லை வீட்டில் உள்ளவங்கள்ட்ட என்னங்க போகிறேன், கடைக்கு போகிறாச்சும் வாங்கணுமான்னு கேட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் போக வேண்டிய எல்லா ப்ரோக்ராமையும் அவங்க மாற்றிடுவாங்க. நீங்கள் போட்டிங்கல்ல, அதெல்லாம் போயிடும். நீங்கள் போக வேண்டிய விஷயம் போகவே முடியாது. அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் துன்பத்தை, கவலையை நீங்களே இழுத்து விட்டுக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவான் இருக்கார். அப்படின்னா அந்த கௌரவம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கௌரவம். இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா சந்தானம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பேரே கௌரவம்னு இருக்கும் இல்லை, அவங்க அப்பா பேர் கௌரவம், பூங்காவனமாக என்னமோன்னு வரும் ஒரு படம், விஷால் படத்தில் வரும். அது மாதிரி இந்த
கௌரவ பிரச்சனை நம்மளை போட்டு வாட்டும். வாயை விடாதீங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா, கண்ணுக்கு தெரியாமல் போயிட்டு வந்துடுங்க எந்த வேலையாக இருந்தாலும். அவ்வளோதான். சினிமாவுக்கே போகிறதா இருந்தாலும் இந்த கடத்தருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போங்க. பொய் சொல்லலாம், தப்பு இல்லை. ஆமாம், ஒன்றே ஒன்று தான், செல்ஃபோன் எடுத்துகிட்டு போயிடணும். ஏன்னா ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கணும்ல, அதுக்காகத்தான். ஏன்னா தேவையில்லாத மனக்கவலைகளை நாமளே நம்ம ரொம்ப சாதுரியமாக 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு ஏதாவது நாமளே நமக்கு சூனியத்தை வைத்துக்கொள்ள வாய்ப்பு மிதுன ராசிக்கு இருக்குல்ல. அதனால் இப்போ நம்ம மாற்றி தான் செயல்படணும். பெருமாளை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க, நாராயண பகவானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க, நாராயண மந்திரம் நிறையா சொல்லுங்கள் மிதுன ராசிக்காரர்கள். அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் குரு தட்சிணாமூர்த்தின்னு சொல்லுவாங்க, அந்த சுவாமியை இந்த மாதம் முழுமையாக வழிபாடு பண்ணுங்க, சிறப்பு உண்டாகும். இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எப்படி நடக்கும்னா, யாருக்கும் எதுவும் தெரியாமல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆரம்பிங்க. போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிங்க, இல்லைன்னா பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிங்க. உங்களுக்காக சின்ன பொருள் நகை கடையிலலாம் இப்போ நிறைய மாதம் சிறு சேமிப்பு திட்டம்லாம் சொல்கிறாங்க. சிறு சேமிப்பு திட்டம் ஆரம்பிங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. சார் நானே கோடீஸ்வரன் சார், நான் எதுக்கு சார் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போகணும்னு சில பேர் கேட்பாங்க. மிதுன ராசிக்காரவங்க எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் டக்குன்னு பட்டன் அழுத்தின மாதிரி கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், கல்லால் போடுற காசில் எடுத்து தெரியாமல், இந்த கல்லால் தெரியாமல் ஒன்று போட்டு பூட்டி சாவியை எடுத்து பைக்குள்ளே வச்சுக்கணும். அப்படி தான் சேவிங்ஸுங்கிறது பேர். எல்லாம் நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தில். எது வேணாலும் நடக்கும் இந்த உலகத்தில். உலகம் நிரந்தரம் இல்லாத ஒரு உலகம். நாம் தான் நிரந்தரம்னு நினச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் மிதுன ராசிக்காரர்கள் தேவையில்லாத மன துன்பத்தை நீங்கள் எடுத்துக்காதீங்க. அதுமாரி ஒரு ட்ராவல் பண்ணும்போது சில பேர் பயமுறுத்துவாங்க. நிறைய நேரங்கள் இந்த மாதத்தில் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும், ஒரு பீதியிலே இருக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் யார்கிட்டையும் பேச்சை கொடுக்காதீங்க. இவன் என்ன பண்ணுவான், இவன் எப்படி கவுப்பான், இவன் என்ன செய்வான், இதே திங்கிங் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இதெல்லாம் கௌரவ பிரச்சனை. அதுக்கு தான் சொல்கிறேன், அரசாங்க காரியங்கள்லாம் அனுகூலமாகும். வார்த்தை ஜாலங்கள் நல்லாயிருக்கும். ஸ்மார்ட்டாக பேசுவீங்க இந்த மாதத்தில். எப்படி தான் அந்த வார்த்தை வருதுன்னு தெரியாது. எங்கேருந்து அந்த பொய்யெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னே நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. அவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, அவங்க இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா இன்னும் அசத்துற மாதிரியே பேசுவீங்க. சூப்பர் அசத்துற மாதிரி பேசி அவங்கள வாயை அடைச்சிடுவீங்க. உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் மிதுன ராசிக்கு. அதனால் இதை மட்டும் பிளான் பண்ணுங்கள், சக்ஸஸாக இருப்பீங்க. சீக்கிரட்டை நிறைய மெயின்டைன் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும். கடகராசி, இந்த கடகராசிக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும். முதல் விஷயம், உங்களுடைய கௌரவம் உயரும், அங்கீகாரம் உயரும். அரசியல் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நல்ல திருப்பு முனை ஏற்படும். அதே மாதிரி முன்னோர்கள் யாரெல்லாம் உங்களை சாபம் கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை அவமதித்தாங்களோ, யாரெல்லாம் உங்களை கரிச்சு கொட்டினாங்களோ, அவங்களோட ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. வழிவிட போகிறார்கள். உங்களுக்கு வழி கொடுக்க போகிறாங்க. இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக பிரச்சனைகளில் இருந்தங்க, எனக்கு ரொம்ப நாளாக எதுவுமே எனக்கு பிடிக்கலைங்க, என்னை கூட இருந்து குழி பறிச்சிட்டாங்க, எல்லாம் தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்கங்க, எனக்கு ஒரு அங்கீகாரமே கிடைக்கலைங்க அப்படின்னு மன வருத்தத்தில் இருந்த கடகத்திற்கு இந்த மாதம் சூரியன் புதன் காம்போ ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை ஒரு உலக அளவில் ஒரு செலிபிரிட்டி ஆக்கிறதுக்கான முயற்சி நடக்க போகுது. ஸோ பெஸ்ட் டைம் கடகத்திற்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ஜென்மத்தில் இருக்கார் இந்த சூரியன் புதன். அதனால் முன்னோர்களுடைய புண்ணியங்களும் இப்போ சேரும். நிறைய பெற்ற பிளெஸ்ஸிங் வாங்கிக்கிங்க, ஆசீர்வாதங்கள் வாங்கிக்கிங்க. சில பேர் பேசுகிறத காது கொடுத்து கேளுங்க. செய்கிறீங்களோ இல்லையோ காது கொடுத்து கேளுங்க. சில ஊர் பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. அரசாங்க காரியங்கள், உங்களுடைய படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நல்ல யோகம். மேற்படிப்புக்காக யோகம் யோசிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல யோகம். உயர் பதவிகளுக்காக யோசிக்கிறவர்களுக்கு நல்ல யோகம். ஆடி மாதத்தில் ஒரு முடிவு இப்போ எடுப்பீங்க, இனிமேல் இந்த வேலையை விட்டு நான் போயிடணும், அடுத்த வேலைக்கு போகணுன்னா அந்த வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. நீங்கள் போடுற ஸ்கெட்சு கரெக்டாக இருக்கும். ஆக தைரியமாக கடவுளை நம்பி, குலதெய்வத்தை நம்பி நீங்கள் இறங்குங்க. உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள், உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்குங்க. உங்களுக்கு தடையாக இருந்தவர்கள் விடையாக மாறுவார்கள். ஆஹா, அன்னைக்கு நடந்தது இன்றைக்கி நமக்கு சகாயமாக இருக்குடா, கடவுள் நம்மளை காப்பாற்றிருக்காரா, நம்ம இவ்வளோ நாள் கடவுளை திட்டிருக்கோம்டா அப்படி நீங்களே உங்களுக்குள்ள கேள்விகளையும் பதில்களையும் உருவாக்கி பார்ப்பீங்க. ஆக நல்ல விஷயங்கள், நல்ல யோகங்கள்
இந்த மாதத்தில் கடகத்திற்கு உண்டு. குலதெய்வம் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறாங்க, பெரியவங்களுடைய பிளெஸ்ஸிங் இருக்குது. ஸோ சூப்பர் டைம். ஆடி மாதம் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் இந்த 4 ராசிகளுக்கும் அமர்க்களமாக இருக்குங்க. அடுத்த பதிவில் மீண்டும் 4 ராசிகளை பற்றி பேசுவோம். வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.